6th ஸ்டாண்டர்டில் தமிழ் புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெசன் வந்து பார்த்திங்கன்னா இன்பத்தமிழ் அப்படின்ற லெசன் வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடலை வந்து எழுதியது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் தான் எழுதியிருக்காரு. தமிழுக்கு அமுதென்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு வரும் 6th ஸ்டாண்டர்ட் புக்கில், தமிழ் புக்கில் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடலை எழுதியவர் வந்து பாரதிதாசன். பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம். பாரதிதாசனுடைய இயற்பெயர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம். இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டெட் எக்ஸாமுங்களில், அதே மாதிரி வந்து குரூப் 2 குரூப் 4லலாம் கூட வந்திருக்கு. ஸோ சொல்ல முடியாது, கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ்லாம் வந்தாலும் வரலாம். ஸோ ஒரு முறை வந்து இதை வந்து நினைவுபடுத்திக்கோங்க. பாரதிதாசனுடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம். ஏன்னா வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும், நம்ம இப்போ நல்லா படிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே போனதுமே வந்து பாரதியாரா பாரதிதாசனா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ் வந்து எல்லாருக்குமே வரும். ஸோ வந்து எந்தெந்த நூல்கள்லாம் எந்தெந்த ஆசிரியர்கள் எழுதுனாங்க அப்படின்றத நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக. அடுத்தது பார்த்திங்கன்னா பாரதிதாசன் எழுதியுள்ள நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. அதில் குறிப்பிட்ட வகை தான் இதில் கொடுத்துருக்காங்க. பாரதிதாசன் எழுதியுள்ள நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. இந்த நூல்கள்லாம் வந்து பாரதிதாசன் அவர்கள் எழுதியிருக்காரு. என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு ஆகிய நூல்களை வந்து பாரதிதாசன் வந்து எழுதியுள்ளார். புரட்சி கவி என போற்றப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்சி கவிஞர் என யார் வந்து போற்றப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். பாரதிதாசனை பார்த்தீங்கன்னா புரட்சி கவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, பாரதிதாசன் அப்படின்னாலே புரட்சி கவி அப்படின்றத நினைவுபடுத்திக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாவேந்தர் எனவும் இவர் வந்து அழைக்கப்படுறாரு. அதாவது வந்து பாரதிதாசனை வந்து பாவேந்தர் அப்படின்னும் வந்து சொல்லுவாங்க. பாரதிதாசனை வந்து பாவேந்தர் அப்படின்னும் வந்து அவருக்கு வந்து ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. அவருடைய சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவேந்தர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு பாரதிதாசன் சூட்டியுள்ள பெயர்கள். இவர் வந்து தமிழுக்கு என்னென்ன பெயர்கள்லாம் சூட்டி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுது, நிலவு, மனம். அமுது, நிலவு, மனம் அப்படின்ற பெயர்களை சூட்டியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிரூபித்த என்ற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிரூபித்த அப்படின்னா உருவாக்கிய. நிரூபித்த அப்படின்னா உருவாக்கிய என்று அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விளைவு என்ற சொல்லுக்கு டேஷ் என்று பெயர். விளைவு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அப்படின்றது அர்த்தம். அதாவது வந்து விளைவு அப்படின்னா வளர்ச்சி அப்படின்ற பொருள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சமூகம் என்ற சொல்லுக்கு டேஷ் என்று பெயர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சமூகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் குழு அப்படின்னு அர்த்தம். சமூகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் குழு. இந்த கொஷின்ஸுமே வந்து கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அசதி என்ற சொல்லுக்கு வேறு பெயர். அசதி அப்படின்னா அதனுடைய வேறு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோர்வு. அசதி அப்படின்னாலே அதோடைய பொருள் பார்த்தீங்கன்னா சோர்வு அப்படின்னு சொல்லலாம். இதுவுமே வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இந்த கொஷின்ஸ்லாம். நெக்ஸ்ட்டு 10th கொஷின் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். அடுத்ததாக 11th கொஷின் பார்த்தீங்கன்னா நாள் முழுதும் வேலை செய்தவருக்கு வேலை செய்து களைத்தவருக்கு டேஷாக இருக்கும். நாள் முழுதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஷாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசதியாக இருக்கும். அதாவது ஆல்ரெடி 4 ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க. அதில் வந்து அசதின்ற ஆப்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை ஷேட் பண்ணுங்கள். நாள் முழுதும் வேலை செய்தவருக்கு அசதியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேர்த்து எழுத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. நிலவு கூட்டல் என்று இதை வந்து சேர்த்து எழுதணும்னா என்ன பொருள் கிடைக்கும் அப்படின்னா நில ஒன்று.
நில ஒன்று ஓ அப்படின்ற மாதிரி வரும். உயிர்மெய் எழுத்து ஓ. நில ஒன்று. நிலவு கூட்டல் என்று இதை சேர்த்து எழுதணும்னா நம்மளுக்கு நில ஒன்று அப்படின்ற பொருள் வந்து கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தமிழ் கூட்டல் எங்கள். தமிழ் கூட்டல் எங்கள் இதை பிரித்து எழுதணும்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழெங்கள். தமிழெங்கள் ரே அப்படின்ற வார்த்தை வரும். தமிழெங்கள். தமிழ் கூட்டல் எங்கள் இதை வந்து நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழெங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அமுதென்று சொல்லை பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. அமுதென்று சொல்லை வந்து பிரித்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுதம் கூட்டல் என்று. அமுதம் கூட்டல் என்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்பயிர். செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. செம்பயிர். செம்பயிர் அப்படின்ற பொருளை வந்து சொல்லை வந்து நம்ம பிரித்து எழுதணுன்னா என்ன பொருள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுன்னா செம்மை கூட்டல் பயிர். செம்மை கூட்டல். கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தா நம்மளுக்கு செம்மை கூட்டல் பயிர் அப்படின்ற சொல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கொஷின்ஸ் தான் வந்து இந்த இன்பத்தமிழ் பாடத்தில் வந்து இருக்குது. இதுலையுமே வந்து லைன் பை லைனாக வந்து படித்து இதில் வந்து கொஷின்ஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா டெய்லி வந்து வீடியோஸ் பாருங்கள். டெய்லி வந்து இது மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.